நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கையும் தரைமட்டமாக்க போகிறோம். எனவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மவாசி என்ற இடத்தை நோக்கி செல்லுங்கள் என்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தற்பொழுது காசா மக்களுக்கு ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார்கள். இதே போல இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு நடக்கக்கூடிய கொடூரங்களை பற்றி இஸ்ரேலுடைய ஹைகோர்ட்டிலும் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு ஹைகோர்ட் என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பதையும் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து காசா இஸ்ரேல் யுத்தம் 700 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய அக்டோபர் 7ஆம் தேதி அடைந்தால் பூர்த்தியாக 2 வருடங்கள் இந்த யுத்தம் நடந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் 60,000க்கு மேற்பட்ட IDF அதாவது இஸ்ரேலிய இராணுவம் காசாவுக்குள்ளால் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? காசாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்ற போகிறோம் என்ற திட்டத்துக்கு கீழால மிகப்பெரிய இனப்படுகொலை இன்று கூட காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தரைவழி மார்க்கமாக தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவம் நடாத்தி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காசாவிலே இருந்த உயரமான 2 மாடி கட்டிடங்களை மிசைல்கள் மூலமாக இஸ்ரேலிய இராணுவம் தரைமட்டமாக்கிய அந்த வீடியோக்களையும் நாங்கள் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி அந்த பகுதிகளை அப்படியே எம்டியாக ஆக்குவது தான் இவர்களுடைய திட்டம். காரணம் என்ன? இதற்கு கீழால் நிறைய பதுங்கு குழிகள் இருக்கின்றன. அதற்குள்ளால் இருந்து தான் எங்களை இந்த பாலஸ்தீனிய போராளிகள் தாக்குகிறார்கள். எனவே ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்து நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்ற சபதத்திலே இவ்வாறான கொடூர தாக்குதல்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் விமானத்தின் மூலமாக அதிகமான காகிதங்களை இஸ்ரேலிய இராணுவம் இந்த காசாவுடைய வான்பரப்பிலே போட்டது. நீங்களும் அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். அதிகமான பேப்பர்ஸ், அதிகமான காகிதங்கள் பறந்து அப்படியே வருகிறது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், உடனடியாக இந்த காசாவை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அதுவும் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மவாசி என்ற இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அது தற்காலிக ஒரு கேம்பாக அது அடையாளமிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்திற்கு எல்லா மக்களும் செல்ல வேண்டும். உங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, இதே போல சாப்பாடு வசதி, தங்குவதற்குண்டான இடங்கள், கூடாரங்கள் எல்லாமே அங்கே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகு நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் இஸ்ரேலிய இராணுவம் விடுத்திருக்கிறது. அதுவும் 15 நிமிடத்துக்குள்ளால ஒரு பில்டிங்கை சுட்டிக்காட்டி இந்த மாடி கட்டடத்துக்குள்ளால் இருக்கக்கூடியவர்கள் 15 நிமிடங்களுக்குள்ளால் வெளியேற வேண்டும். இந்த மாடி கட்டடத்தை நாங்கள் முழுமையாக தகர்க்க போகிறோம் என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். வீடியோவில் வந்திருக்குது. ஒருவர் என்ன செய்கிறார்? தான் அழகாக பார்த்து கட்டிய வீடு, அழகான ஒரு வீடு. இந்த வீட்டை அவர் மூடி அந்த கதவை முத்தமிட்டு அழுதவாறு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காட்சி. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழித்து அந்த வீட்டை கட்டியிருப்பார். திடீரென 15 நிமிடம் தான் உங்களுக்கு இருக்கிறது. அதற்குள்ளால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். உங்களுடைய வீடுகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்படும் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு உடைந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இது ஒருவர் மட்டுமல்ல அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 20 லட்சம் 2 மில்லியன் மக்களுடைய உள்ளம் இப்படித்தான் இருக்கிறது. தங்களுடைய சொந்த இடத்திலேயே அகதிகளாக அங்கும் இங்கும் திரியக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். வடக்கு பக்கம் சென்றால் சில நாட்களுக்கு பிறகு இந்த இடத்திலிருந்து நீங்கள் தெற்குக்கு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். தெற்கு பக்கம் சென்றால் அங்கே கொஞ்ச நாள் இருந்ததற்கு பிறகு மீண்டும் நீங்கள் கிழக்கு பக்கத்துக்கு செல்லுங்கள். கிழக்கு பக்கத்துக்கு வந்தால் மேற்கு பக்கத்துக்கு செல்லுங்கள். மேற்கு பக்கத்துக்கு வந்தால் நீங்கள் கடற்கரை பக்கமாக செல்லுங்கள் என்று மாறி மாறி இவர்களை அலைய விடுகிறார்கள் இந்த இஸ்ரேலிய இராணுவம். தற்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? காசாவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மவாசி என்ற இடத்திற்கு செல்லுமாறும் அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா உணவு வசதி, குடிநீர் வசதி, படுக்கை வசதி, கூடாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அங்கே சென்று பார்த்ததற்கு பிறகுதான் அவர்கள் கூறியது எந்த அளவுக்கு உண்மை
என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதே போல அந்த மவாசி என்ற இடத்திற்கு சென்றால் மனிதாபிமான உதவிகள், ஐநா சபையுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவிப்பை IDF ஒரு தலைபட்சமாக கூறி இருப்பதாகவும் ஐநா மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் இதில் பங்கேற்கவில்லை என்று ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒல்கோ செரோகோ தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் மவாசி என்ற இடத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு தேவையான உணவு வசதி, நீர் வசதி, படுக்கை வசதி, வைத்திய வசதி எல்லாம் இருக்கிறது என்று IDF தெரிவித்திருப்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, காசாவிலிருந்து அவர்களை அங்கே அனுப்புவதற்காக வேண்டியும் இவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் நேற்று 8ஆம் திகதி ஒரு விடயம் நடந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் இதே போல பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் அடைக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைகள் செய்யப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக உடம்புக்கு சத்தான எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்காமல் தரம் குறைந்த சாப்பாடுகளை அவர்களுக்கு கொடுப்பதாக இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மனிதாபிமான ஊடகங்கள் சில தெரிவித்திருக்கின்றன. இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேலுடைய ஹைகோர்ட்ல ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு நேற்று 8ஆம் திகதி எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இஸ்ரேலிய ராணுவம் செய்த அந்த விடயம் உண்மைத்தான் என்பது நிரூபணமாக இருக்கிறது. அதாவது அந்த பாலஸ்தீன கைதிகளுக்கு இவர்கள் ஒழுங்கான சாப்பாடை கொடுக்காமல் பட்னியிலே போடுவதாக உறுதி செய்யப்பட்டு இந்த கைதிகள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் ஊட்டச்சத்து மேம்பட்ட உணவுகளை வழங்க வேண்டும் என இஸ்ரேலிய அரசுக்கு இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட் கடும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அந்த ஜெயில்களில் பலஸ்தீனியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக ஒழுங்கான சாப்பாடு கொடுக்காமல் அவர்களை சித்திரவதை செய்வதாகவும் சொல்லப்படுது. இந்த விடயத்தை கண்டித்து அவர்களுக்கு தகுந்த உணவுகளை கொடுக்குமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு ஹைகோர்ட் வலியுறுத்தியிருக்கிறது. எனவே இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.